இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தந்தூரி சிக்கன் தாங்க. ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஸ்டவ்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்காங்க, நல்லா கீறி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கான மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தந்தூரி சிக்கன் ரெட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அந்த தயிரில் உள்ள தண்ணியே போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேஸ்ட்டை சிக்கன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கொட்டை வர மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹார்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உள்ளரம் சார்ந்து நல்லாயிருக்கும். இது எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்காது இதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த சிக்கன் மேலே எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ 3 ஹார்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் மிச்சம் வச்சுருந்த அந்த மசாலாவுமே சிக்கனே நான் சேர்த்துட்டேன். ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். நம்ம வச்சுருக்கிற சிக்கன் பீஸஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை உள்ளே சேர்க்கும்போது மட்டும் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மிலே தான் வச்சு செய்யணும். ஏன்னா நம்ம பீஸ் கொஞ்சம் பெருசாக செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ டக்குன்னு உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் கரிஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இப்போ சிக்கன் முக்கால்வாசி குக் ஆகிடுச்சுங்க. இதுக்கிடையில் நம்ம இதுக்கு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க சார்கோல் இருக்குது பார்த்திங்களா, கறி துண்டு, அதை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கங்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் எடுத்து போட்டுருங்க. இப்போ இந்த பவுலை நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலே பட்டரோ இல்லாட்டி கீ எதுனாலும் அது மேலே சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி புகை வரும். டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தந்தூரி சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.